ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதிசயம் டிவி நேயர்களாகிய நம்முடைய குடும்பத்தினர் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த நாளில் கடைசி கால சந்ததி அப்படிங்கிற அருமையான சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் கடைசி காலம் பற்றின சில செய்திகளை நம்ம அறிந்து கொண்டு அதில் வளருவதற்கு ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நமக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார். ஸோ ஆகவே இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம ஆண்டவருடைய பார்வையில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம் என்ன, நம்மை குறித்து வைத்திருக்கிற அவருடைய மகா பெரிய அந்த ரகசியம் என்ன என்கிறத இந்த கடைசி நாட்களில் தேவன் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். அதை நம்ம அறிந்து கொண்டு வருகிறோம். அது மட்டும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறபடினாலே உலகத்தின் பல பகுதிகளில் உலகத்தில் இருக்கிற சர்வ சிருஷ்டிகள் மேலேயும் தேவன் ஒரு அடையாளத்தை போட்டு வைத்திருக்கிறார், அவருடைய வருகைக்கான ஒரு அடையாளம். ஆகவே கர்த்தருடைய வருகைக்கு முன்னதாக இந்த பூமியில் நடக்க போகிற காரியங்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை உற்று கவனிக்கும்படிக்கு தேவன் நம்முடைய கண்களை திறந்து கொண்டு வருகிறார். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே கர்த்தருடைய வருகையை குறித்ததான நல்ல ஒரு தெளிவான அறிவுக்குள்ளே நம்ம வர முடியும், அதில் நம்ம வளரவும் முடியும். ஸோ அதனால் இந்த கடைசி கால சந்ததி அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்றதுல ரொம்ப ஆர்வத்தோடு நம்ம கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னால் நான் வைக்கிறேன். ஸோ கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், நம்ம தேவனை சந்திக்க வைக்கும் தேவ பலன் அப்படின்ற ஒரு தலைப்பில் கர்த்தருடைய செய்தியை நம்ம பார்த்தோம். தேவனை சந்திக்க வைக்கும் தேவ பலன். கர்த்தரை சந்திக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஆசை தான், எல்லாருக்கும் ஆசை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆசை. ஏன் உலகத்தில் இருக்கிற கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு கூட அந்த இயேசு உண்மையான கடவுளா, அவர் எப்படி இருப்பார், அவர் பேசுவாரா, அவர் சுகமாக்குவாரா, அவர் நமக்கு காணப்படுவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லா மனுக்குலத்துக்கும் இருக்கிறது. தன்னை படைத்த தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், பார்க்க வேண்டும், அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும், அவர் நல்லவர் என்கிறத ருசித்து பார்க்கணும். அப்படிங்கிறதுல உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே அந்த ஆர்வத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த வாஞ்சை, விருப்பம், ஏக்கம், தாகம் அதை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால தான் அந்த தாவீது சொன்ன வசனத்தை நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். தாவீது சொன்னார், மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல என் தேவனே என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது. அவருக்கு அவ்வளோ சொத்து இருந்தது, அவ்வளோ ராஜ மேன்மை இருந்தது, எவ்வளோ சேவகர்கள் இருந்தாங்க, ஜனங்கள் திரளாக இருந்தார்கள், பொருட்கள் திரளாக இருந்தது, பொன் திரளாக இருந்தது. ஆனால் அவருடைய ஆத்துமா இதெல்லாம் விட்டுட்டு இதில் திருப்தி அடையலை. எதை தேடிக்கொண்டிருந்தது? தேவனை தேடிக்கொண்டிருந்தது. அதுதான் ஆண்டவரை பார்க்கிறதுக்கும் கேட்கிறதற்கும் அவரோடு கூட உறவாடுகிறதற்கும் நம்முடைய ஆத்துமா அது வாஞ்சித்து கதறி கொண்டு இருக்கிறது. இதே அனுபவத்தை தான் நம்ம ஆதியாம புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆதாமும் ஏவாளும் தேவனை நோக்கி பார்க்க காத்து கொண்டிருந்தார்கள், தேவனுடைய சத்தத்தை கேட்க காத்து கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி தேவனும் கூட ஆதாம் ஏவாளோடு உறவாடுவதையும் பேசுவதையும் அவர்கள் முகங்களை பார்ப்பதிலையும் தேவனுக்கு ஒரு பிரியம் இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அதையெல்லாம் ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது நமக்கு புரியும். சரியா? ஸோ இப்போ இந்த கடந்த வாரத்தில் நம்ம பார்த்ததின் தொடர்ச்சியை தான் இன்னைக்கு நம்ம 2வது பகுதியாக பார்க்க போகிறோம். அப்போது கடந்த நாட்களில் நம்ம பார்த்தது என்ன? எலியா தன் வாழ்க்கையில் சோர்ந்து போய் இருந்த பொழுது கர்த்தர் அவருக்கு தன்னை வெளிப்படுத்தினார், அழகாக வெளிப்படுத்தினார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எலியா ஒரு கற்பனை பண்ணி வச்சிருந்தாரு, ஆண்டவர் இப்படி தான் வெளிப்படுவார். ஏன்னா எலியா ஆண்டவரை பார்த்த விதமே வித்தியாசம். அக்கினியை இறக்குகிறார், பயங்கர மழையை பெய்ய பண்ணுகிறார், இந்த மாதிரி பல காரியங்களை பார்த்த எலியாவுக்கு கர்த்தர் இப்படிதான் நமக்கு தரிசனமாவார், இப்படிதான் ஆண்டவர் பேசுவார்னு ரொம்ப பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு வைத்திருந்தார். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் சுக்குநூறாக்கிட்டு ரொம்ப எளிய முறையில் அமர்ந்த மெல்லிய சத்தத்தில் கர்த்தர் எலியாவோடு பேசினார். எலியாவுக்கு முன்னால் அவர் கடந்து போனார், கர்த்தர் முன்னதாகவே அவர் கடந்து போனார். அப்புறம் மெல்லிய சத்தத்தில் கர்த்தர் பேசினார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய தகுதியை வைத்து ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவது கிடையாது. நீங்க யாருமே நினைக்காதீங்க நான் தேவனை பார்ப்பதற்கு தகுதியற்றவள்,
தகுதியற்றவன் என்று நினைக்க வேண்டாம். ஏனென்றால் அந்த தகுதியை கொடுக்கிறவரே அவர்தான். நம்மளாம் நம்மளை தகுதிப்படுத்தி கொள்ள முடியாது. சில ஆட்கள் நீங்க சபைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஒன்று செய்வாங்க. நம்ம எல்லா பாரம்பரிய சபையிலையும் நீங்க பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதத்துல ஒரு முறை ராப்போஜனம் கொடுப்பார்கள். கர்த்தருடைய பந்தி நடக்கும். அப்போ கர்த்தருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் கொடுப்பது வழக்கம். அந்த நாளில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின நாளே ஆயத்த ஜெபம் என்று ஒன்று வைப்பாங்க. அந்த ஆயத்த ஜெபத்தில் எல்லாரும் கலந்து கொள்வாங்க. அது வரைக்கும் செய்த பாவத்தையெல்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்லி மன்னிப்பு கேட்டு அழுது புலம்பி, அறிந்த பாவம் அறியாத பாவம், தெரிந்த பாவம் தெரியாத பாவம், இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு தங்களை தகுதிப்படுத்தி கொண்டு அடுத்த நாள் சண்டே சர்வீஸில் கலந்து கொண்டு அந்த கர்த்தருடைய இரத்தத்தையும் கர்த்தருடைய மாம்சத்திலையும் அவங்க பங்கெடுப்பாங்க. அப்போ பாஸ்டர் ஒரு அறிவிப்பு கொடுப்பார். இதை அபாத்திரமாய் புசிக்கிறவர்கள் அவர்கள் பலவீனப்பட்டிருக்கிறார்கள், மரித்தும் போயிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஜாக்கிரதையாக, ஒருவேளை உங்களுக்கு அது தகுதி இல்லை அப்படின்னு நீங்க நினைத்தீர்கள் என்றால் இதுல நீங்க பங்கு பெறக்கூடாது. உங்களை நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் தாழ்மையா. அப்படிப்பட்டவர்கள் உங்கள் இருக்கையிலே அமர்ந்து கொள்ளுங்க, மற்ற தகுதியானவர்கள் மட்டும் எழுந்துருங்க அப்படின்னு ஒரு பாஸ்டர் அறிவிப்பு கொடுப்பாரு. உடனே நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய சபையில், நம்ம தினமும் போகிற சபையில், வார வாரம் போகிற சபையில் குறைந்தது 10 பேராவது 4 பேராவது சேரில் உட்காந்துருப்பாங்க. அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னா, நான் பாவம் பண்ணிட்டேன், நான் தகுதியற்றவன், நான் இதை கர்த்தருடைய சரீரத்தை இரத்தத்தை எடுப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு தங்களை தாழ்த்தி அமர்ந்திருப்பார்கள். மற்றவர்கள் கம்பீரமா அதை நான் தகுதிப்பட்டுட்டேன், ஏன்னா நேற்று நான் ஆயத்த ஜெபத்துக்கு வந்தேன்ல, அதனால கழுவிட்டாரு, கர்த்தர் சுத்தப்படுத்திட்டாரு, இப்போ நான் பரிசுத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் எடுப்பார்கள். ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவருக்கு தெரியும் நம்ம யாருமே நம்மளே பரிசுத்தப்படுத்தி கொள்ளவோ சுத்திகரித்து கொள்ளவோ தகுதிப்படுத்தி கொள்ளவோ நமக்கு அந்த பலன் கிடையாது. நான் சொல்றேன், அந்த தகுதி இல்லாம உட்கார்ந்து இருந்தாங்க பாருங்க, தங்களை தாழ்த்தி, அவர்கள் நான் தகுதியானவர்கள், நான் தகுதி என்று போய் அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுக்கிறாங்க பாருங்க, அவங்கதான் கர்த்தருடைய பார்வையில தகுதி இல்லாதவர்களாக போக முடியும். இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், அது அவங்களுடைய நிலைமையை பொறுத்து. ஆகவே இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சு கொள்ளுகிறோம் அப்படின்னா, நம்ம தகுதின்னு நினைக்கிறது ஆண்டவருடைய பார்வையில தகுதி கிடையாது. அவர் தகுதின்னு நினைக்கணும், நம்மளை பார்த்து அவர் தகுதிப்படுத்தணும். நீங்க கிறிஸ்துவின் ரத்தத்தையும் மாம்சத்தையும் எடுத்துக்கலைன்னா எது உங்களை சுத்திகரிக்க போகுது? எது உங்களை பரிசுத்தப்படுத்த போகுது? எது உங்களை தகுதிப்படுத்த போகுது? உங்களை சுத்திகரிக்கிற, உங்களை பரிசுத்தப்படுத்துகிற ரத்தத்தையும் மாம்சத்தையும் எடுக்காம ஐயோ நான் குற்றவாளி, நான் பாவின்னு நீங்க உட்கார்ந்தீங்கன்னா எது உங்களை பரிசுத்தப்படுத்தும்? நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததை, என்னைக்கு நீ தகுதி இல்லை என்று நினைக்கிறாயோ அன்னைக்கு தான் என்னுடைய ரத்தத்தையும் மாம்சத்தையும் நீ எடுக்கணும். ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை, உம்முடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் புசிக்கும் பொழுது என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை சுத்திகரியும், என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி நீ என்கிட்ட வராம வேற எங்க போய் சர்ச்சில் உட்கார்ந்துட்டு இருக்கிற? கம்யூனியன் எடுக்கல, எங்க போய் பரிசுத்தமாக போற? அப்ப இங்க இருக்கிற இயேசு வேற, வெளியில இருக்கிற இயேசு வேறையா? அப்படி கிடையாது. நம்முடைய அறிவு குறைந்தது பிரியமானவர்களே. பாருங்க, நம்ம இப்படிதான் சில சட்டத்திட்டங்களை நம்ம வைத்திருக்கிறோம், வழிமுறைகளை வைத்திருக்கிறோம். அதுக்கு கட்டுப்பட்டுக்கிட்டு நான் தகுதியற்றவன்னு கிறிஸ்துவின் ரத்தத்தை எடுக்க தகுதிப்படுத்துகிறதே அந்த ரத்தம் தான். அதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த எலியாவுடைய வாழ்க்கையில பாத்தீங்க, ஏன் நான் இந்த சம்பவத்தை சொல்றேன்றது நீங்க போக போக புரிந்து கொள்வீங்க. எலியாவுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்காத, இதுவரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில சம்பவியாத ஒரு என்கவுண்டரை எலியா அன்னைக்கு பார்க்கிறார். அதற்கு காரணம், அவர் அதுக்கு முந்தின சம்பவத்தை நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால், எலியா சூரச்செடிக்கு கீழே உட்கார்ந்து அழுது கொண்டு இருந்ததுக்கும், எலியா பர்வதத்தின் மேலே இருந்து கர்த்தரை தரிசித்து அவருடைய சத்தத்தை கேட்டதுக்கும் நடுவுல என்ன நடந்துச்சோ அதுதான் எலியாவை தகுதிப்படுத்தினது, எலியாவை பலப்படுத்தினது. கர்த்தரோடு கூட இருக்கும்படிக்கு, கர்த்தருடைய அந்த மகிமையை பார்க்கும்படிக்கு, கர்த்தருடைய அந்த மெல்லிய சத்தத்தை கேட்கும்படிக்கு எலியாவுக்குள்ளே ஒரு பலன் தேவைப்பட்டது. கர்த்தர் அவரை பலப்படுத்தினார்.
சாதாரண அந்த சூறை செடிக்கு கீழே அழுது கொண்டிருந்த எலியானால கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியல, கர்த்தருடைய அந்த தரிசனத்தை பார்க்க முடியல, ஆண்டவர் அவருக்கு முன்பதாக கடந்து போகிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியல. காரணம், அவருக்குள்ளே பலன் இல்லாமல் இருந்தது. அதனாலதான் ஒரு சூறை செடிக்கு கீழே போய் அப்படியே சோர்ந்து போய் பலனற்றவனாக, போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், நான் இதுவரைக்கும் வாழ்ந்ததெல்லாம் போலும், இனிமேல் இந்த எசபேலோட என்னால சண்டை போட முடியாது, ஜெயிக்க முடியாது, அவள் என் தலையை வாங்கி விடுவாள் என்கிற அந்த பலவீனம், அந்த பயம் அவருக்குள்ளே இருந்தது. எலியாக்குள்ள பலன் நற்று போயிட்டார், பலனே இல்லை. அப்ப என்ன நடந்துச்சு? இந்த பலனற்ற எலியாவுக்கு கர்த்தர் எப்படி தரிசனமானார்? அதுக்கு இடையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்த்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பலனற்று இருந்து சோர்ந்து போய் படுத்திருந்த எலியாவை ஒரு தேவ தூதன் வந்து தட்டி எழுப்பினான். ஹல்லேலூயா, ஆமேன். பலனற்று நம்பிக்கையற்று படுத்து கடந்த எலியாவை ஒரு தேவ தூதன் வந்து தட்டி எழுப்பி அப்பமும் தண்ணீரும் கொண்டு வந்து இதை புசி, இதை குடி அப்படின்னு சொன்னார். உடனே இவர் எந்திரிச்சு பார்க்குறாரு. நல்ல அப்படியே தணல்னா அக்கினி, அதாவது அந்த நல்ல அடுப்பு தீ இருக்குல்ல, அதில் சுட்ட ரொட்டி அப்பம் இருக்கிறது. அதே போல தண்ணியும் பக்கத்தில் இருக்கிறது, தலைமாட்டில் இருக்குது. உடனே இவர் எந்திரிக்கிறாரு. சோர்ந்து போய் இருக்கிறனால வேகமாக அப்பத்தை புசித்தார், தண்ணீரை குடித்தார். குடிச்ச உடனே திருப்பியும் அப்படியே முடங்கி சூறை செடி கீழே படுத்துட்டார். திரும்பவும் இரண்டாம் விசை தேவ தூதன் வந்து அவனை தட்டி எழுப்பி, எலியாவே எழுந்திரு, அப்பத்தை புசி, தண்ணீரை குடி, நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படின்னு சொன்னார். திரும்ப எலியா எழுந்து இரண்டாம் விசை அதே அப்பத்தை புசிக்கிறான், அதே தண்ணீரை குடிக்கிறான். அந்த அப்பத்தின் பலத்தினாலே 40 நாட்கள் ஒரே பர்வதம் என்கிற தேவ பர்வதம் வரைக்கும் அவன் நடந்து சென்றான் என்று சொல்லி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். அந்த வசனத்தை நான் வாசிக்கட்டும், கேக்குறீங்களா? ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணும் என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய பர்வதம் வரைக்கும் நடந்து போகிற ஒரு பலன் தேவ தூதன் கொடுத்த அப்பத்திலையும் தண்ணீரிலையும் இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஆமென். தேவ தூதன் நீங்க நினைக்கிற மாதிரி ஒருவேளை வந்து மாவை வாங்கி ஆட்டாவை பிசைஞ்சு அல்லது அங்க இருக்கிற 2 விறகு கட்டையை போட்டு சுட்டு கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை, இருக்கவே இருக்காது. ஏன்னா தேவ தூதர்கள் வானத்துக்குரியவர்கள், அவர்கள் இந்த பூமிக்குரியவர்கள் கிடையாது, பூமியின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டவர்கள் கிடையாது. தேவதூதன் பரலோகத்தில் இருந்து அந்த அப்பத்தையும் தணலால் சுடப்பட்ட அந்த அடையையும் தண்ணீரையும் கொண்டு வந்து எலியாவுக்கு கொடுக்கிறார். அப்ப இந்த அப்பம் வானத்துல இருந்து வந்த அப்பம். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், வானத்துல இருந்து வந்த அப்பம் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னார், யோவானுடைய புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம் 6வது அதிகாரத்துல 51வது வசனத்துல இருந்து 58வது வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தா, நானே ஜீவ அப்பம், நானே வானத்தில் இருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவனுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான் அப்பம், என்னை புசிக்கிறவனுக்குள்ளே ஜீவன் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றத பார்க்கிறோம். அப்போ இந்த அப்பம் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் 1வது அதிகாரத்துல 1வது வசனத்துல படிச்சு பாத்தீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது.
அப்ப இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் தேவன், தேவன் தான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. அப்படியே நீங்க ஆராய்ச்சி பார்க்க வார்த்தை தான் தேவன். ஹல்லேலூயா. வார்த்தை. அப்ப தேவனுடைய வார்த்தையாகிய அந்த ஜீவ அப்பத்தை இந்த தேவதூதன் கொண்டு வந்து எலியாவுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அப்பத்தை புசித்த உடனேயே அந்த எலியாவுக்குள்ள ஒரு தேவ பலன் வந்தது. தேவ பலன் வந்து தேவனை பர்வதத்திலே சந்திக்க கூடிய அந்த பலன் கிடைத்தது. நீங்க யோவானுடைய லூக்காவுடைய புஸ்தகம் 24வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா 2 சீசர்கள் எம்மாவூருக்கு நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட தான் நடந்து போய் கொண்டிருக்கிறார். பேசிக்கொண்டே போகிறார், முகமுகமாய் அவர்களோடு பேசுகிறார். ஆனா அவங்களுக்கு அடையாளம் தெரியல. ஏன்? பலன் இல்ல, சோர்ந்து போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறைஞ்சிட்டாங்க, அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க, அவர் 3ஆம் நாள் உயிர்த்து எழுவேன்னு சொன்னாரு. ஆனா என்ன நடக்க போகுதோ தெரியல, தெரியல. அவர் எழுந்திருப்பாரா, எழுந்திருக்க மாட்டாரா? இந்த ரோமர்கள் வேற கிறிஸ்தவர்களை சிறைப்பிடித்து கொண்டு இருக்கிறார்கள் என்கிற பயத்துல பலனெல்லாம் போய் அப்படியே புலம்பிட்டு போறாங்க. 2 பேரும் எம்மாவூருக்கு போகிற வழியில புலம்பிக் கொண்டே போகிறார்கள். இயேசு கிறிஸ்து அவங்க கூடவே நடந்து போய் கொண்டிருக்கிறார். என்ன நடந்தது? அவர்கள் அந்த ஊரை சேர்ந்த பொழுது கர்த்தர் அப்படி கடந்து போகிறவரை போல போனார். கூப்பிட்டாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஐயா, நீங்க யாருன்னு தெரியல, ரொம்ப தூரம் போகிற மாதிரி தெரிகிறது, தயவு செய்து எங்களோடு இருந்து அப்பத்தை புசித்து சாப்பிட்டுட்டு இங்க தங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து அவர்கள் சத்தத்துக்கு அவர் கேட்டு உட்கார்ந்து அப்பத்தை எடுத்து பிட்டு தன்னுடைய சீசர்களுக்கு கொடுத்தார். கொடுத்த உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அந்த சீசர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவ்வளவு தூரம் நடந்து வந்த பொழுது இயேசுவை யாரென்று தெரியாத சீசர்களின் கண்களை கர்த்தர் திறந்து அப்பொழுது அவர்கள் இயேசு என்று அறிந்து கொண்டார்கள். அவருடைய சத்தத்தை புரிந்து கொண்டார்கள். அம்பிரியமானவர்களே, கர்த்தர் அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு எல்லாரும் வேத புஸ்தகத்தை கையில வைத்திருக்கிறோம். இந்த வேத புஸ்தகத்தை நம்ம நல்லா வாசிக்கிறோமா, தியானிக்கிறோமா, அதை உட்கொள்ளுகிறோமா? அப்படி நீங்க செய்யும் பொழுது எலியாவை போல அந்த அப்பத்தை 2 முறை புசிங்க. ஃபர்ஸ்ட் டைம் புசிக்கும் போது கண்ணு திறக்கப்படாது. ஏன்னா அந்த நிலைமைக்கு நம்ம பலவீனப்பட்டிருக்கிறோம். வாசிக்கிறோம், நமக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது வசனத்துல. ஃபர்ஸ்ட் டைம் எலியா அந்த அப்பத்தை புசிக்கும் பொழுது ஏதோ பசிக்கு கிடைச்சிச்சு அப்படின்ற அந்த தேவ தூதனை கூட பார்க்காமல் அப்பத்தை எடுத்து மடமடமடன் நம்மள மாதிரி அமுக்கி தண்ணியை குடிச்சிட்டு படுத்துட்டாரு. சில ஆளுக்கு அப்படிதான் வசனத்தை வாசித்துட்டு போவோம். அப்படியே மடமட கடன்னு வாசிச்சுட்டு ஆமேன்னு சொல்லிட்டு ஓடிடுவோம், வேலைக்கு போயிடுவோம், ஸ்கூலுக்கு போயிடுவோம். அப்படி இல்லை. 2ஆம் முறை தேவதூதன் அவனை எழுந்து இந்த போஜனத்தை சாப்பிடு, நீ போக வேண்டிய தூரம் அதிகம் அப்படின்னு சொன்ன உடனே தான் இவருக்குள்ள அந்த நிதானம் வருகிறது. ஓ, இந்த அப்பம் பரலோகத்தில் இருந்து வந்தது அல்லவா, இந்த தண்ணீர் பரலோகத்தில் இருந்து என் தேவன் கொடுத்து அனுப்பினது அல்லவா, இதை ஒரு தேவதூதன் அல்லவா கொண்டு வந்திருக்கிறான் என்பதை உணர்ந்து அதை அறிந்து புரிந்து அந்த அப்பத்தை புசிக்கும் பொழுது, தண்ணீரை குடிக்கும் பொழுது அது அவனுக்குள்ளே பலனை கொடுத்தது. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிற நம்ம ஏனோ தானு வாசிக்காம இது ஜீவ அப்பம், பரத்திலிருந்து வந்தது, பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்தது. அவர் கொடுத்தார் இந்த அப்பத்தை. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் பிதாவாகிய தேவன். அவர் கொடுத்த ஜீவாப்பம் பரத்திலிருந்து வந்தது இந்த வேத வசனம் என்று சொல்லி புரிந்து நீங்க வாசிச்சு படிச்சீங்கன்னா, தியானிச்சீங்கன்னா அது உங்களுக்குள்ளே பலனை கொடுக்கும். அந்த பலத்தினால ஆண்டவரை நீங்க சந்திக்க முடியும், அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். இல்லாத பட்சத்துல நம்மளால கர்த்தரை தரிசிக்க முடியாது, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. வசனம் நமக்குள்ள பலன் கொடுக்கணும், வசனம் நமக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும், வசனத்தை நீங்க சாப்பிடணும், வசனத்தை நீங்க உட்கொள்ளணும். அப்ப கர்த்தருடைய வார்த்தை தான் அந்த அப்பத்துக்கு அடையாளமாக அன்றைக்கு எலியாவுக்கு கொடுக்கப்பட்டது. 2வது அந்த பக்கத்திலேயே அப்படியே ஒரு தண்ணீர் இருந்தது, தண்ணி இருந்துச்சு. அந்த தண்ணீரை எடுத்து அழகா போட்டிருக்கு பாருங்களேன், எவ்வளோ அழகாக. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு
அப்படின்னு சொன்னப்ப அதுக்கு அந்த முந்தின வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு சூரை செடிக்கு கீழே அவன் படுத்திருக்கும் பொழுது 6வது வசனம், அவன் விழித்து பார்க்கிற பொழுது இதோ தழலில் சுடப்பட்ட ஒரு அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும். ஒரு பாத்திரத்துல தண்ணீர், ஒரு பாத்திரம். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துல இருந்த தண்ணீர், ஜீவ நதி, அவருடைய உயிர், அவருடைய ஜீவன். ஆண்டவர் கெத்சமனை தோட்டத்துல அழுகிறாரு. தான் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரிக்கு, அந்த அடுத்த நாள் காட்டி கொடுக்கப்பட்டதுக்கு முந்தின நாள் அவர் போய் கெத்சமனை தோட்டத்துல அழுகிறாரு, ஜெபிக்கிறாரு. அவர் பிதாவை பார்த்து சொன்னார், ஆண்டவரே, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக. இந்த பாத்திரம் அவருடைய சரீரம், அவருடைய அந்த சரீரம், அந்த சரீரத்துல, அந்த சரீரத்தின் மேல, அந்த பாத்திரத்தின் மேல உலகத்தின் பாவங்கள் எல்லாம் சுமத்தப்பட்டது. அதை சுமப்பது கிறிஸ்துவுக்கு கடினமாயிருந்தது. பாவம் அறியாதவர், பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர், அவர் அப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்துல பானம் பண்ண வேண்டியதா இருந்தது. உபத்திரவம் என்கிற அந்த பாத்திரத்துல பானம் பண்ண வேண்டியதா இருந்தது. அந்த பாத்திரத்துல இருந்துதான் ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வந்தது. அவர் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு போர் சேவகன் அவரிடத்துல வந்து ஒரு ஈட்டியை தன் கரங்களிலே எடுத்து அவருடைய விலாவிலே அவன் குத்தினான் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த குத்தி இழுத்த பொழுது அங்கே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. கர்த்தருடைய சரீரத்தில் இருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. இதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வாயை திறந்து சொல்லி இருக்கிறார். யோவான் 4வது அதிகாரத்துல 13-14 சமாரியா ஸ்திரீ கிட்ட சொல்றாரு, அம்மா, உன்கிட்ட தண்ணி கேட்கறது யாருன்னு தெரிஞ்சா நீனே என்கிட்ட தண்ணி கேட்பமா, ஏன்னா நான் கொடுக்கிற தண்ணீர் அது ஜீவ தண்ணீர். நீ கொடுக்கிற தண்ணீர் அடுத்து கொஞ்சம் தூரம் போன உடனே தாகம் எடுக்கும். இந்த கிணத்துல இருந்து நீ கொடுத்தீங்கன்னா அது தாகம் எடுக்கும் எனக்கு. ஆனா நான் கொடுக்கிற தண்ணீரோ அது ஜீவ தண்ணீர். உனக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது, அது உனக்குள்ள ஜீவ நதியாய் புறப்பட்டு கொண்டிருக்கும் அப்படின்னு ஆண்டவர் கொடுக்க போற ஒரு தண்ணியை பத்தி சமாரியா ஸ்திரீ கிட்ட சொல்றாரு. தண்ணீர் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. பரிசுத்த ஆவி. அப்போ ஆண்டவர் பாருங்க, எலியாவுக்கு ஜீவ அப்பமாகிய கர்த்தருடைய வார்த்தையை புசித்தார். அதே போல ஜீவ ஊற்றாகிய பரிசுத்த ஆவியானவரை தனக்குள்ளே அவர் பெற்றுக்கொண்டார், தனக்குள்ளே அவர் அதை ஏற்றுக்கொண்டார். அவருக்குள்ளே ஒரு புதிய பலன் பிறந்தது. என்ன செய்தார்? 40 நாட்கள் இரவு பகலாக ஒரே என்கிற தேவ பர்வதத்துக்கு அவர் பிரயாணப்பட்டு போனதை நம்ம பார்க்கிறோம். இரவு பகல் என்கிற வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஓய்வெடுக்கவே இல்லை. எலியா தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமாக ஓடி கர்த்தருடைய பர்வதமாகிய அந்த ஒரே பர்வதத்தில் போய் நிற்கிறத பார்க்கிறோம். அங்கதான் ஆண்டவர் பேசுகிறார், பர்வதத்துக்கு மேலே வந்து நில்லு, நான் உன்னோடு பேசுவேன். அங்கே பெரும் காற்று வீசினது, பூமி அதிர்ச்சி உண்டானது, அக்கினி அவருக்கு முன்பதாக கடந்து சென்றது. ஆனால் ஆண்டவர் அதன் மூலமாய் எலியாவோடு பேசாமல் அமர்ந்த மெல்லிய சத்தத்தின் மூலமாய் பேசினார். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, சகோதரிகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு தரிசனம் ஆகணுமா? இன்றைக்கு ஆண்டவருடைய பலத்த வல்லமையை உங்க கண்கள் காணணுமா? கர்த்தரை நீங்க பார்க்கணுமா? அவருடைய சத்தத்தை நீங்க கேட்கணுமா? நீங்க ரெண்டு விஷயம் செய்தால் போதும். ரெண்டு காரியத்தை உங்க வாழ்க்கையில நீங்க செய்தே ஆக வேண்டும். கர்த்தருடைய வசனமாகிய அப்பத்தை நல்லா நீங்க புசிக்கணும், அதனால நீங்க பலன் அடையணும். கர்த்தருடைய அப்பமாகிய இந்த வார்த்தையை நீங்க புசிக்க 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 உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்துல ஒரு தெய்வீக பலத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அதே போல தண்ணீராகிய பரிசுத்த ஆவியினால நீங்க நிரப்பப்படணும். உங்களுடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியத்தக்கதாக, தாவீதின் அனுபவத்தை போல உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாய் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப உங்களுக்குள்ள பலன் வரும். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து
கர்த்தர் உங்களை பலனடைய செய்வார். பரிசுத்த ஆவியில நிரம்ப தான் உங்களுக்குள்ள ஒரு புதிய பலனை பார்க்க முடியும். உடைய சோர்வுகள் அகன்று போகும், பலவீனங்கள் ஓடி போயிரும், வியாதிகள் ஓடி போயிரும், அசதி உங்களை விட்டு போயிரும், அவிசுவாசம் உங்களை விட்டு போயிரும், சத்துருவுக்கு பயப்படுகிற பயம் உங்களை விட்டு போயிரும். கர்த்தருடைய பலத்தினால் நிரப்பப்படுவீர்கள். தேவ பர்வதம் வரைக்கும் உங்களுடைய ஓட்டத்தை இரவும் பகலும் முடிக்காமல் ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். உடைய ஓட்டத்தின் முடிவிலே கர்த்தர் உங்களோடு கூட பேச அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அவர் பாருங்க, பெருங்காற்று மூலமா அல்லது அக்கினி மூலமா பூமி எதிர்ச்சி மூலமா பலத்த கிரியை அந்த இடத்துல நடப்பித்து அமர்ந்த மெல்லிய சத்தத்திலே தம்முடைய பிள்ளைகளோடு கூட அவர் பேசுகிற தேவன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படிக்கு அவர் விரும்புகிறார். அவருடைய மெல்லிய சத்தம், அவருடைய இனிமையான சத்தம், குரல் உங்க காதுகள்ல கேட்கும்படிக்கு இந்த 2 காரியத்தை உங்க வாழ்க்கையில மறக்காம செய்யுங்க. நிச்சயமாய் கர்த்தர் பேசுவார். நிச்சயமாய் உங்களுடைய கண்கள் அவரை காணும். இந்த வேளையில கண்களை மூடி அந்த இயேசுவை நோக்கி பார்க்கலாம். அப்படிப்பட்ட வாஞ்சை உள்ளவர்கள், என் தேவனே என்னை பலப்படுத்தும், உம்முடைய வசனத்தினால் பலப்படுத்தும், உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை பலப்படுத்தும், உம்மை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? மகா பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் அப்பா, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. எங்களுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. உம்முடைய இரத்தமும் வசனமும் எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி, பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தத்தை எங்களுக்கு கொடுத்து, பலத்தின் மேலே பலனை எங்களுக்கு கொடுத்து, தேவ சந்நிதியிலே நாங்கள் வந்து நிற்கும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. நாங்கள் பலத்தின் மேல் பலனடைந்து தேவ சந்நிதியில வந்து நின்று, தேவ பர்வதமாகிய உம்முடைய சமூகத்துல நின்று நீர் கடந்து போகிறதை நாங்கள் பார்க்கவும், ஆண்டவரே உம்முடைய மகத்துவங்களை எங்கள் கண்கள் காணவும், உம்முடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை எங்கள் காதுகள் கேட்கவும் இன்றைக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக, செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்படுவதாக. உம்முடைய சத்தத்தை கேட்கட்டும் ஆண்டவரே, கேட்கட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் உம்மை தரிசிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு, உம்முடைய கடைசி கால சந்ததிக்கு நீர் கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்று இரவே உம்முடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட அனுபவத்தை பெற போறதற்காக ஸ்தோத்திரம். விசுவாசத்தோட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் இன்றைக்கு இரவு இப்படிப்பட்ட ஒரு உன்னத அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நல்லவர் அப்பா, நீர் நல்லவர் சுவாமி. ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், பிள்ளைகளோடு இடைவிடாமல் பேசுவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாக இன்றைக்கு இரவு உங்களோடு கூட அவர் பேச சித்தமாயிருக்கிறார். தம்மை வெளிப்படுத்த அவர் சித்தமாயிருக்கிறார். நீங்கள் வார்த்தையில் கேட்ட மாதிரி வசனத்துக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் பலத்தின் மேல் பலனடைந்து தேவ சந்நிதியில் நீங்கள் நிற்பீங்க. உங்கள் கண்ணு ஆண்டவரை பார்க்கும், உங்கள் காது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும். ஹல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் இதே கடைசி கால சந்ததி அப்படிங்கிற நிகழ்ச்சியில் வேறு ஒரு செய்தியோடு கூட நான் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ்.